வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாவீரன் படத்தோட ரிவ்யூ தான். ஸோ மாவீரன் பிரின்ஸ் படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் நடிக்கிற ஒரு படம். அதனால எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். மாவீரனை வச்சு ஒரு புது கதை போடிங்க. புது கதையா? ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, மடோன் அஸ்வின் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆல்ரெடி மண்டேலாங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் ஓகேடா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எந்த டேரக்டராக இருந்தாலும் சொதப்பல்கள் வந்து கண்டிப்பாக சம்டைம் இருக்கலாம். அந்த பயத்தோடையே தான் இந்த படத்தை போய் பார்க்க போனேன். பட் ஆனால் ஒரே வார்த்தையில் சொன்னால் இது ஒரு பக்கா என்டர்டெய்னர். பசங்களாக போனாலும் இதை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதே போல் ஃபேமிலியாக போனாலும் பார்த்து ரசித்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம் தான். போஸ்டரையே வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சான். சாரி சொல்லி அடிச்சானே. என்னடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானேன்னு இதோட நிறுத்திட்டு போயிடாதீங்க. பட் சில ட்விஸ்ட்டுகள் இதில் இருக்குது. படத்தில் இருக்க ட்விஸ்ட்டோட செகண்ட் ஹாஃபில் இருக்க ட்விஸ்ட்டுகள் சில இது இருக்குது. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கோழையாக ஒருத்தன் இருக்கான். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் பயங்குதாம்மா உனக்கு? கட்சிக்காரன்ட்ட போய் சண்டை வலிச்சுன்னுக்குற. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம்டா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹீரோ. அவன் எப்படி மாவீரனாக மாறுறான், அவனுக்கு ஒரு குரல் கேட்குது, அதை கேட்டு எப்படி மாவீரனாக மாறுறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படிங்குது. அப்படியே மேலோட்டமாக சொன்னது தான். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ரொம்பவே புதுசு தான். தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. யமனே தவறு செய்தாலும் தட்டி கேட்பேன். அடுத்து இந்த படத்தோட ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். ஸோ அவரை பற்றி சொல்ல போனா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த படத்தில் ரொம்பவே வித்தியாசமாக நல்லாவே நடிச்சிருக்காரு. புதுசாக ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த இன்னசென்ட்டாக நடிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மாவீரனாக மாறுறது, அப்புறம் இந்த ஃபைட் சீனில் கூட அப்படியே இன்னசென்ட்டாக ஒரு பயந்து இருந்துக்கிட்டு அடிக்கிறது, அது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாரு இந்த டைம் மிஸ்ஸே ஆகாதுன்னு. ஸோ அதே போலவே எந்த ஒரு குறையும் வைக்காமல் அவரோட பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே பண்ணிட்டாரு. நமக்கு தெரியாத எவனோ ஒருத்தர் இருக்கான் அவன் பின்னாடி. அடுத்து இந்த படத்தில் முக்கியமாக யோகி பாபு பற்றி சொல்லி ஆகணும். எந்தெந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ணணுமோ இந்த படத்தில் எங்கெங்கே பேட்ச் ஒர்க் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த பேட்ச் ஒர்க் தான் இந்த படத்தை வந்து ஸ்ட்ராங்காக நிறுத்திருக்குன்னு சொல்லலாம். பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபோட காமெடினா அல்டிமேட்டாக இருந்துச்சு, வேற லெவல். பொதுவாக அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே, நல்லா இருக்குப்பா அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டருக்கும் யோகி பாபுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வந்துட்டு படத்தில் நல்லாவே தெரியுது. ஒரு நாள் மட்டும் மேலே பார்க்கறா. யோகி பாபு வர சீன் ஒவ்வொன்றுமே, எல்லா சீனுமே காமெடி தான். ஏதாவது ஒன்று ரெண்டாவது பிசுறு தட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அப்பப்போ மேலே பார்க்குறான், முறைக்கிறான். அடுத்து வந்துட்டு இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்க சரிதா. ஸோ அவங்களோட கேரக்டரும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீனாக இருக்கட்டும், நார்மலாக சொல்லிட்டு போகிற டைலாக் கூட அவ்வளோ காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கோர்ட்ல சண்டை போட ஏதாவது போயிருக்கு போகுது. யாரு உங்க அண்ணனா? கீச்சா சில சீன்ஸ்னால் நமக்கே டெம்ப்ளேட்டாக கூட கிடைக்கும். அடுத்து வந்துட்டு மிஸ்கின்க்கும் சுனிலுக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கலாம். கட்சிக்காரனா என்ன கொம்பா மொழிச்சு? இது ஒரு யமன் மாதிரியே ஒரு லுக்கில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கோபமாக வந்து மிஸ்கின் அந்த லுக்கிலே இருப்பார். உங்கள் கதையெல்லாம் எழுதுறவனே நான் தான். வில்லனை பார்த்தா பயங்கிறத தாண்டி காமெடியாக இருக்குது சில சீன்ஸில். என்னை பார்த்தா முட்டா குமார் தெரியுதா? அடுத்து இந்த படத்தோட டைரக்டர் மடோன் அஸ்வின். இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்பவே முடியாது. என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூட விடாமல் அடுத்தடுத்த சீனில் கொண்டு போயிட்டே இருப்பார். என்னமோ இருக்கு சார். அவர் கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டாரு, நம்மள முழுசா நம்ப வச்சுட்டாரு. அது ஒரு பெரிய சக்சஸ் தான் நினைக்கிறேன். ஒரு டைரக்டரோட ரைட்டிங் நல்லா இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்மளால ஏத்துக்க மனசே வரும். ஒரு நம்ப முடியாத விஷயத்த கூட ஏத்துக்க மனசு வரும். அதை வந்து மடோன் அஸ்வின் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் காமெடியாக போச்சு. ஒவ்வொரு சீனுமே புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒருத்தரான அப்படின்னு தோண வச்சுட்டு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில் அப்படிங்குது. இது கிட்டத்தட்ட மாமன்னன் மாதிரி தான் தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக இருந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே குறைஞ்சிட்டல. ஸோ அதே போல தான் இந்த படமும். செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே நடக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதே போலவே நடக்குது. ஒரு நார்மல் ஸ்டோர் மாரி கொண்டு போயிட்டாங்க. அது இந்த படத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக எனக்கு தோணுச்சு. ஆனாலும் நம்ம வந்துட்டு சில இடங்களில் ஸ்லோவாக போகுதுன்னு தோணும் போது அந்த இடத்துல ஒரு காமெடி வந்து நம்மளை சிரிக்க வச்சு
அதை வந்து அப்படியே பேட்ச் பண்ணி கொண்டு போயிடறாங்க. அது ஒரு உண்மையான விஷயந்தான். கிளைமேக்ஸை என்னடா அது இப்படி போகுதே அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு யோகி பாபு காமெடி வச்சு அதை பேட்ச் பண்ணிடுறாங்க. நீ ஒரு நாள் மட்டும் மேலே பார்க்கறா. ஸோ இந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், மற்றபடி ஓகே தான். அடுத்து வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டேன், அது வந்து விஜய் சேதுபதி. யார் அந்த குரல்? அவரோட வாய்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் சொல்லுவேன். வீரமே சிவகார்த்திகேயன் கேட்குற அந்த வாய்ஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வேற யார் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோண வச்சுட்டு, அந்த வாய்ஸுக்கு சிவகார்த்திகேயன் ரியாக்ட் பண்ணுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ஒரு ப்ளஸ் வந்து இந்த படத்தோட ஸ்டண்ட் நான் சொல்லுவேன். எல்லா ஃபைட் சீனுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சொல்ல போனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே போல் ஃபேமிலியோடையும் போயிட்டு என்ஜாய் பண்ணி. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தாங்கிக்கிட்டு பார்த்தா ஓகேவா இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லாவே பிடிக்கும்டா. இதை சொன்னால் வேற தப்பாக நினச்சி. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்னால் கட் பண்ணியே தூக்கியிருக்கலாம். நான் ஒரு சீனில் வரும், அதையும் கட் பண்ணி தூக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சீன் தான் அது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.